ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது சாஸ்டா கேமிங். பிளாக்ஸ் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு பிளாக்ஸ் விளாண்டுருக்கேன். பத்து டிஃபென்ஸ் 4 வச்சுக்கலாம். கண்டிப்பாக எனக்கு டேமேஜ் நமக்கு என்னென்ன கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியுங்க. சரி, எனக்கு ஈக்குவலாக போடாதுன்னு சொல்லி வேண்டபிள் போட்டுச்சு. மீலு அண்ட் ஹெல்த் இது ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இன்கேஸ் நம்ம மீலே டிஃபென்ஸ் வாட் கன் பிளாக் ஷூட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன். வந்து ஒரு டிஃபென்ஸு மீன் அதுக்கப்புறம் இது மட்டும் என்ன சண்டையாக ஆட் பண்ணாங்க. இது மட்டும் போடு அப்படிங்கிற ஏன் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் பேசுகிறது கேட்டுக்குமா கூட தெரியல. மிச்சதுக்கெல்லாம் போடுங்க, இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு நீங்கள் ஏன் ப்ரோ சொல்கிறீங்க? இதெல்லாம் கேட்டுச்சுன்னா ஓகே. இந்த மீலே டிஃபென்ஸ் வாட் கன் பிளாக் ஷூட் இதுக்கெல்லாம் போடாமல் மீலே டிஃபென்ஸ் பிளாக் ஷூட்டுக்கு மட்டும் போடுங்க. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் வில் ஹெல்ப் அ லாட். என்ன மாதிரி நம்ம இப்போ நான் விளாண்டுருக்கிற மாதிரி ஒரு கிரைண்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணிக்கிட்டு வேறு என்னவோ நான் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா, இது இல்லாமல் பூடா யூஸ் பண்ணுறீங்கங்கும் போது மட்டும் பூடா யூஸ் பண்ணுறேன் அந்த கட்டத்தில் மட்டும் மீலே அண்ட் டிஃபென்ஸ் மட்டும் ஸ்டார்ட் போட்டிங்கன்னா போதும். இப்போது நான் வந்து பூடாவை தவிர வேறு எந்த ஃப்ரூட்டுமே யூஸ் பண்ணுற ஐடியாலே இல்லை. அது வரைக்கும் மீலேயே வச்சு ஓட்டிடலான்னு தான் இருக்கேன். காம்பேட் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. போக போக உங்களுக்கு ட்ராபேக் ஆகிட்டே தான் வரும். காசு சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணணும். இப்போ காம்பேட் நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன ப்ரோ அட்வான்டேஜ்? ஒரு அட்வான்டேஜ் இல்லைங்க. ஒரு அட்வான்டேஜ் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னா இதெல்லாம் வேர்ல்டு ஸ்லோவஸ்ட் போட். ஜஸ்ட் அந்த ஐலாண்ட் நான் இதுக்கு நீச்சல் அடிச்சுட்டே போயிடுவேன். நான் தான் நீச்சல் அடித்தா கூட நான் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். ஆனால் அந்த போட்டு வந்து இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்து நீச்சல் அடிச்சுட்டு வந்ததில் இது கரெக்டாக இதை இங்கே இருக்குங்க. பாயிண்ட் காட்டுது பாருங்கள், இங்கே இருக்கும் அந்த போட்டு.
என்னை பொறுத்த வரைக்கும் அதான் இல்லை வேஸ்ட். அப்போவே என் கால்கள் யூஸ் பண்ணுவேன். லைட் ஃப்ரூட் கிரைண்டிங்க்கு எப்படி ப்ரோ? லைட் ஃப்ரூட் நீங்கள் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இது ஒரு லோகியா டைப் ஃப்ரூட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த்தில் போடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஹெல்த்தில் போட்டு தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய ட்ராபேக்லேயே ட்ராபேக் சந்திக்கப்படுவீங்க. கைஸ் அங்கே பார்த்தீங்களா ஒருத்தன் ஃப்ளேம் ஃப்ரூட் வச்சுருக்கிறேன். ப்ரோனா ப்ரோ சாப்பிட போறியா? பூடா ஏம் பண்ணுறேன்ட்டு அந்த ஃபுட்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஃப்ளேம் நல்லா தான் இருக்கும். வேணாம் ப்ரோ, அது எப்படின்னு தெரியாது. நான் மட்டும் இப்போ நம்ம சும்மா அந்த மாதிரி வீடியோக்கு இல்லைன்னா அதை சும்மா சேனல் அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே வச்சு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி வரும்போது தான் ஜங்கிளில் ஃபுல்லாக சுற்றுவானுங்க. நான் ஏதாவது இங்கே வந்து ஸ்பின் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரூட் கிடைக்கல, இல்லைன்னா மிட் ஃப்ரூட்டு, இந்த ஃப்ளேம் அன்காமனு, ரேரு, அதுக்கப்புறம் எனக்கு எப்பிக்லேயே தேவைப்படாத எப்பிக், இந்த மாதிரி குயிக்கு, லவ்வு, க்ரியேஷனு அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிச்சின்னா கிவ்வே பண்ணலான்னு சொல்லிவிட்டு இங்கே இல்லைங்க சிஏவே சுற்றி பார்ப்பேன். அப்பர் ஸ்கைலாண்டு, ஸ்கை ஐலாண்டு, அதான் அங்கே இருக்க பாருங்க கொலசியமு, ஜங்கிளு, பைரட் ஸ்டார்டரு, மெரைன் ஸ்டார்டர், அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது மிடில் டவுனு, பைரட், அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குங்க பைரட் ஐலாண்டா அது ஒன்று இருக்குவாங்க. அது எல்லா இடத்துலையுமே சுற்றுவேன். வேறு இடமே இல்லைங்க நம்ம சுற்றுவேன். அப்போல்லாம் கிடைக்காது, அவன் கிடைக்க மாட்டான். நான் கிரைண்ட் பண்ணலான்னு வரும்போது மட்டும் வருவானுங்க. செகண்ட் சீலையும் அப்படி தான். நான் 3rd சி முடித்து மேக்ஸ் லெவல்லே இருப்பேன். மிச்ச ஐலாண்ட்லேயுமே சுற்ற மாட்டானுங்க, மெயின் ஐலாண்டில் மட்டும் தான் சுற்றுறானுங்க. அப்புறம் அங்கே தானே ஒரு ஸ்பின் பண்ணுற இடம் இருக்குது. அப்போ மெயின் ஐலாண்டில் தானே சுற்றுவானுங்க, அங்கே தானே ட்ரேடிங் பண்ணானா. நான் ஸ்பின் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போயிடுவேன்ல, அதான முக்கியம். ஓகே ப்ரோ, லெவல் 15, 18 ஸ்டாட்ஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் கேட்கலாம், ஓகே ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ நீங்கள் எங்கே நீங்கள் லைனிங் பண்ண போகிறீங்க? வாய்ப்பில்லை ப்ரோ, எங்கேயுமே இல்லை, இங்கே தான் ஃபுல்லாக வந்து தான் சொல்லுவேன். ஃபிஸ்ட்டை வச்சு அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இல்லை. இந்த ஒரு கொஸ்ட்டை பண்ணிவிட்டு நான் அப்படியே வீடியோ முடிச்சிடலான்னு யோசிக்கிறேன். வெறியாவது அவ்வளோ. கைஸ், வீடியோவில் அந்த ஸ்கேமர் ரெக்கார்ட் ஆகிருப்பார். ஸ்கேம் பண்ண வந்தாரா என்ன பண்ண வந்தார் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஏதோ மோசமாக பண்ணுறேன்னுட்டு தெரியும். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம 3 பேரை கொண்டிருக்கோம். ஓகே கைஸ், ஃபைனலாக கொஸ்ட் முடிய போகுது. ஏன்னா இத்தனை மணிக்கு வச்சு அடிக்கிற நீங்களாம் நல்லா இருப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்க வரீங்கன்னா, தெரியாமல் ஒன்று கூட்டு சேர்த்திட்டேன். சரி பரவாயில்ல, அடிச்சு போடுறதான். ஓகே கைஸ், திரும்ப ஸ்டாட்ஸை போட்டுடலாம். Okay, bye from Star Gaming. Bye.